இன்றைக்கி இந்த பகுதியில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கிற ஒரு வீடியோ ட்ரான்ஸ்லெட் 2025 தென் சீட்டா பிஜி 2025க்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரான்ஸ்லெட் 2025 எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ட்ரான்ஸ்லெட் 2025 இது பார்த்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ ஓகேங்களா படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக டெஃபினட்டாக எழுதியிருக்கணும் ஓகேங்களா. எந்தெந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க எல்லா காலேஜஸ்க்குமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இது தேவை. அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நீங்கள் வந்து எம்பிஏ எம்சிஏ படிக்கிறதா இருந்தாலும் அதுக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கணும். தென் அது இல்லாமல் உங்களுக்கு எம்பிஏ மட்டும் தனியாக இருக்கும் பாருங்கள் அந்த காலேஜஸ்க்குமே உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் மூலமா நீங்கள் போகிறதுக்கு டெஃபினட்டாக ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியிருக்கணும் ஓகேங்களா. தென் இதுக்கான டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன் டேட் வேணா உங்களுக்கு எம்சிஏக்கு வந்து 22 மார்ச் வந்து உங்களுக்கு சாட்டர்டே மார்னிங் 10 to 12 வந்து எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிஏ பார்த்தீங்கன்னா சேம் டே ஓகேங்களா ஆஃப்டர்நூன் 2:30 to 4:30 இருக்குது 2 hours எக்ஸாமினேஷன்ஸ். தென் அதே மாதிரி காமன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா அண்ட் அட்மிஷன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்டாவில் உங்களுக்கு பிஜி ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ப்ளஸ் கவுன்சிலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே இதில் தான். இது வந்து எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் இல்லை இந்த கோர்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டி அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கான்ஸ்டியூஷன்ஸ் காலேஜஸ் இருக்குது பாருங்கள் அது தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தென் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ஸோட உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் கோட்டா மூலிமா உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு சீட்டா பிஜி ஸ்கோர்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு தேவை ஓகேங்களா. அதுக்கான உங்களுக்கு டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23rd ஓகேங்களா சண்டே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் 10 to 12 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். தென் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது வந்து 24th ஓகேங்களா ஃப்ரைடே ஜனவரி 24th ஃப்ரைடே தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 21 வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா. அதாவது கிட்டத்தட்ட 1 month கிட்ட உங்களுக்கு டைம் டியூரேஷன்ஸ் இருக்குது. தென் அடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸ் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா. இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரௌச்சர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்லெட் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அதாவது எம்பிஏ எம்சிஏ வந்து எந்தெந்த காலேஜஸ்க்கு நீங்கள் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எல்லா காலேஜஸ்க்குமே உங்களுக்கு த்ரூ கவுன்சிலிங் கவர்மெண்ட் அஃபிலேட்டடில் இருக்க காலேஜஸை ஓகேங்களா த்ரூ கவுன்சிலிங் மூலிமா நீங்கள் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக எல்லா காலேஜஸ்க்குமே எம்பிஏ எம்சிஏ வந்து இங்கே இருக்கிற கவர்மெண்ட் நடத்துகிற காலேஜஸ் எல்லாத்துக்குமே இது வந்து டெஃபினட்டாக தேவை த்ரூ கவுன்சிலிங் போகிறதுக்கு மட்டும் ஓகேங்களா. நீங்கள் மேனேஜ்மெண்ட் ஜாயின் பண்ணுறா நீங்கள் அந்தந்த காலேஜஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி அதே மாதிரி சீட்டா ப்ரோக்ராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஓகேங்களா அது சொல்லிட்டாங்க. தென் எலிஜிபிலிட்டி இந்த எம்பிஏ படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போதும் ஓகேங்களா. 50% ஆஃப் ஸ்கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் டெஃபினட்டாக இருக்கணும். இதுவே நீங்கள் பிசிஎம் எம்பிசி தென் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 45% வந்து இருக்கணும் சரிங்களா. நீங்கள் டிப்ளமா முடித்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏஎம்ஐ முடிச்சு டிப்ளமோ டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி 4 years டிகிரி 5 years டிகிரி எனிவே நீங்கள் எம்பிஏக்கு வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். தென் பட் ஆனால் எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து மினிமம் 3 years டிகிரி டியூரேஷன்ஸ் முடிச்சிருக்கணும். அதுவும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோர்சஸாக நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை நீங்கள் பிசிஏவாக இருந்தாலும் சரி பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் பிசிஏ வந்து டெஃபினட்டாக நீங்கள் படிக்க முடியும். தென் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து கிராஜுவேஷன்ஸ் லெவலில் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இதுக்கும் உங்களுக்கு வந்து 50% ஆஃப் ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். 45% வந்து நீங்கள் வந்து பிசி பிசிஎம் தென் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 45% இருந்தால் போதும். தென் இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டர் என்ட்ரி கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி அதாவது டிப்ளமோ முடிச்சு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அடிஷ்னல் 4 years டிகிரி 5 years டிகிரி எனி டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் அதாவது சிஎஸ்சி ரிலேட்டட் கோர்சஸில். தென் அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்க் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அவங்க தான் கவுன்சிலிங் வந்து எலிஜிபிள் வருவாங்க. இது வந்து பிடெக் பிஆர்க்கு பிஃபார்மு எங்களை எனி கோர்சஸ் நீங்கள் படிக்கிறதாலும் சரி அதுக்கு ரிலேட்டட் டிகிரிஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும் அதையும் சொல்லிட்டாங்க. தென் கேண்டிடேட்ஸ் வந்து
அப்ளை பண்ணுறது எப்படி ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நீங்கள் கம்ப்ளீட்டாக த்ரூ வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்து படிச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். தேர்ட் இயர் அப்ளை பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. நம்ம கேட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம தேர்ட் இயர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஃபைனல் இயர் மட்டும்தான், ஓகேங்களா, ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து சீட்டா பிஜி வந்து கேட் ஸ்கோர் மூலியமாக நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான். நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக உள்ளதை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிஏக்கு வந்து எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 500 rupees. தென் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு வந்து மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupees சொல்லியிருக்காங்க, எம்பிஏக்கும் எம்சிஏக்குமே. தென் சீட்டா பிஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஏ எஸ்டி அண்ட் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 900 rupees சொல்லியிருக்காங்க. தென் ப்ளஸ் ஜிஎஸ்டி கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 400 rupees ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதர் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800 வரும். கவுன்சிலிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு வந்து 800 rupees நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டேட் அண்ட் டைம் நம்ம ஆல்ரெடி சொல்லணும். உங்களுக்கு எம்சிஏ பொறுத்த வரைக்கும் 22 மார்ச் மார்னிங் 10 to 12, எம்பிஏக்கு வந்து 22 ஆஃப்டர்நூன் வந்து 2:30 to 4:30 இருக்கும். தென் சீட்டா பிஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23rd நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 to 12 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்கிறத வந்து தமிழ்நாட்டில் ஒரு 15 regions வந்து சொல்லியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்த 15 centersல நடக்கும். இல்லை சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், திண்டுக்கல், ஈரோடு, காரைக்குடி, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, திருச்சி, வேலூர், விழுப்புரம், பர்கூரில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏரியாஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டு, ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஹால் டிக்கெட் ஸ்கோர் கார்டு வந்து டெஃபினட்டாக வந்து இன்கேஸ் நீங்கள் கேண்டிடேட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லை டவுன்லோட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக திருப்பி அப்ளை பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் வித் 300 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%, 354 rupees வந்து நீங்கள் டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் உங்களுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி ஸ்கோர் கார்டுக்கு சேம் அதே இதுதான் சொல்லியிருக்காங்க. தென் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸில் வந்து உங்களுக்கு கிளியரிட்டி இல்லைன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 days உங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். என்கொயரி ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. மார்ச் 20 and 21 வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏக்கு 2 hours வந்து சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. எம்பிஏக்கும் சரி எம்சிஏக்கும் சரி. தென் அதே மாதிரி எம்இ எம்டெக் எம்ஆர்க்குமே சரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த போர்ஷன்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும். தென் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 questions கொடுப்பாங்க. இல்லைங்களா, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் 4 ஃபுல்லாக மல்டிபிள் சாய்ஸ் தான் 4 questions. நீங்கள் கரெக்டாக 1 mark, இன்கேஸ் நெகட்டிவ் மார்க்னா 1/4 வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளாக் பார்த்தீங்கன்னா பார்ட்டியை வந்து 20 questions, 20 பார்ட் செகண்ட் வந்து 20, தென் பார்ட் 3 வந்து 60 questions இருக்கும். டோட்டலாக 100 questions. அதேமாதிரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து 1/4 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எம்இ எம்டெக் எம்ஆர்க் எம்பிளான் நார்மலைசேஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் உங்களுக்கு வந்துட பார்ட் 3, ஓகேங்களா, நீங்கள் டிசிப்ளினரி கோர்சஸில் என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜஸ் ஸ்கோர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்சர் ஷீட் ஹேண்டலிங், ஓகேங்களா, அது வந்து பால் பாயிண்ட் பெனில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஷேடிங் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்கேனர் மூலிமா எல்லாம் இது பண்ணுறது சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எம்இ எம்டெக் எம்ஆர்க்னு சிலபஸ் நீங்கள் அவங்களோட எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணுறது அதுக்கான தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்ட டவுட்னா உங்களுக்கு வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேண்டிடேட்ஸும் டெஃபினட்டாக வந்து தேவை அப்ளிகேஷன்ஸை பிரிண்டட் எடுக்கணும், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும், அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து February 21, ஓகேங்களா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன் டைமில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. தென் அடுத்த போஸ்ட் மேரிட் ஸ்காலர்ஷிப்ஸ், இதில் என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஓகேங்களா. போஸ்ட் மேரிட் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் வந்து 2.5 lakhs இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து போஸ்ட் மேரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கும். தென் அதர் தென் நீங்கள் கன்வெர்டர் கிறிஸ்டினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 lakhs வந்து வரைக்கும் இன்கம் இருக்கணும், ஓகேங்களா, அதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு எம்பிஎம்சி அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு அட்மிஷன்ஸ்க்கு வந்து தனியாக செப்பரேட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எம்இ எம்டெக் எம்ஆர்க் வந்து அது தனியாக கொடுத்துருக்காங்க, அது செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு
இந்த அட்மிஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கிறது. சரிங்களா? உங்களுக்கு மேற்கொண்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வெப்சைட்டில் மேற்கொண்டு உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சிலபஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கு. நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுக்கு வந்து என்னென்ன தேவை ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு, சரிங்களா? அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தேவை. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது கேட்கும். சரிங்களா? உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு நம்ம அகைன் வந்து நம்ம பார்ப்போம். இல்லை என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம கோத்ரூ பண்ணிக்கலாம். மேற்கொண்டோம் உங்களுக்கு வேறு தகவல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வேறு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.